காலை நேர பரிசுத்த ஆவியின் ஆராதனை, அனைத்து அற்புதங்களுக்கான புதிய ஜெபம், பூரணமான ஆத்தும ஈடுபாட்டுடன். எங்கள் ஜீவ வெளிச்சமே. இன்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 16, 2025 நாளின் விடியற்காலையில் எமது வாழ்வின் அனைத்து தளங்களிலும் ஒரு மகத்தான அற்புதத்தை செய்யும் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை நாடி உள்ளம் உருகி இந்த ஆழமான ஆராதனை ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆவியின் ஞானத்தால் நாளின் வெற்றி. நோக்கத்தை உணர்தல். நீதிமொழிகள் 3:5-6, யோவான் 16:13. ஞானத்தின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த புதிய நாளில் நான் அடியெடுத்து வைக்கும்போது மனித ஞானத்தின் மேல் அல்ல, உம்முடைய தெய்வீக வழிகாட்டுதலின் மேல் மட்டுமே சார்ந்திருக்கிறேன். உம்முடைய வசனம் எமக்கு அறிவிப்பது போல உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. ஆவியானவரே, இன்று என் பாதைகளை செவ்வைப்படுத்தி நான் கடக்க வேண்டிய சரியான வழியை காட்டி வெற்றியை அருள வேண்டும். மேலும் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்தபடி சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 16:13. ஆவியானவரே, இன்று நான் சத்தியத்திற்குள்ளும் உம்முடைய தெய்வீக நோக்கத்திற்குள்ளும் மட்டுமே நடக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகள், சிந்தனைகள் மற்றும் செயல்கள் யாவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தடைகள் நீங்கி இன்று அற்புதங்கள் நிகழ்தல். மார்க்கு 9:23, எபேசியர் 3:20. சர்வ வல்லமையின் பரிசுத்த ஆவியானவரே, இன்று என் வாழ்வில், குடும்பத்தில், பணியிடத்தில் மற்றும் பொருளாதாரத்தில் உள்ள ஒவ்வொரு தடைச்சுவரையும் இந்த அதிகாலையிலேயே உம்முடைய வல்லமையால் இடித்து தள்ள வேண்டும். என் வாழ்வின் குறைபாடுகள் யாவும் உம்முடைய மகிமையினால் நிரம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிவித்தது போல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. ஆவியானவரே, இன்று அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் உறுதியாக்க வேண்டும். எங்கள் சக்திக்கு மீறிய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் தலையிட வேண்டும். மேலும் அப்போஸ்தலன் பவுல் மூலம் நீர் அறிவித்தது போல, நாம் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. எபேசியர் 3:20. ஆவியானவரே, நான் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் இன்று என் வாழ்வில் மகத்தான அற்புதங்களை செய்து உமது நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். ஆமென்.